சொல்லல. நமஸ்காரம் மாமா. நமஸ்காரம்ப்பா. ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். திருவண்ணாமலை காணொலி நிகழ்நிலை சபையினருக்கும் சாலை சதீஷ், சாலை சிவகுமார் மற்றும் என் உரையை பதிவு செய்ய வந்திருக்கும் சாலை ஆனந்த மொழியாருக்கும் என் மனம் கனிந்த நமஸ்காரங்கள். அருளுரு நிலை நெறியில் தமது இறைகுரு வருவான் அருட்குணங்களை போற்றி அவரை தம் உயிராகவே நினைத்து பல நூறு பாடல்களை பாடி பாடி ஞானத்தின் உச்ச எல்லைக்கே போயிருக்கும் பேரருளாளர் வடலூர் வல்லர்பிரான் ஆவார். என் உயிர் நீ எனக்குயிர்கோ உயிரும் நீ, என் இன்னுயிர்க்கு துணைவன் நீ, என்னை ஈன்ற அன்னை நீ, என்னுடைய அப்பன் நீ, என் அரும்பொருள் நீ, என் இதயத் அன்பு நீ, என் தன்னுடைய வாழ்வு நீ, என்னை காக்கும் தலைவன் நீ, கண்மூன்று தழைத்த தேவே என்று தமக்கு பூரண ஞான செல்வம் அளித்த நமது பாட்டியர் தணிகையரியே இப்படி போற்றி பாடுகிறார். மைத்தவ குருவரன்கள் இந்த உலகிற்கு கொண்டு வந்த தவறுமான மெச்செயல் என்ன என்றால் அதுதான் மரணமிலா பெருவாழ்வு என்பதே ஆகும். இது முக்தி என்ற கருத்தை விளக்கும் சொல். அனைத்து சமயங்களில் இறுதி நோக்கம் இதுவே. அனைத்து சமயங்களில் இறுதி நோக்கம் இதுவே. மரணமில்லா பெருவாழ்வு என்றால் உலகில் தூள உடலுடன் வாழ்க்கையை நீட்டிப்பது என்று பொருள் அல்ல. மரண தருவாயில் ஒருவர் தம்முள் உள்ள உயிருடன் ஒன்றுபட்டு உயிரின் தசநாடி மெய் வாயுக்களுடன் மெய் ஆயுள் ஆவிகளுடன் தூளத்தின் ஜீவதேகத்தில் அப்படியே நுட்பமாக அடங்கி ஜீவ அடக்கம் பெற்று பெருநிலை எட்டிய பிறகு அந்த ஆத்ம பிரகாச நிலை நுண்ணியமாக அசைந்து சென்று தம் குருபரனான இறை பிரம்மத்தின் திருவடிக்கு வந்து சேர்ந்து அங்கு பூரண ஐக்கியமாவது என்பதுவே மரணமிலா பெருவாழ்வு என்பது ஆகும். இதுவே மெய்ஞான மகத்துக்கள் மற்றும் சித்தர் பாடலில் காணப்படும் மெய்த்தவ அருள் கருத்தாகும். வடலூர் வல்லபிரான் மக்களுக்கு மனிதல் படைய வண்ணம் இன்னும் அற்புதமாக விளக்கம் தந்து இந்த செயலை பெற உலக மக்கள் எல்லாரையும் அழைக்கின்றார். இந்த செய்தி குறிப்பாக அவர்தம் 6ஆம் திருமுறையில் பார்க்கலாம். இந்த மரணமிலா பெருவாழ்வு என்ற வரத்தை ஜீவமுத்திரர்கள் வாயிலாக ஒருவன் பெறாவிட்டால் இவனின் ஜீவன் லயம் ஆகாமல் சிதைந்து மீண்டும் பிறப்பு இறப்பில் சிக்கிவிடும். இந்த நிலையில் அழகு தேகமெடுத்து அலையும் நிலையும் அதற்கு ஏற்படும். நரகம் என்றால் கார் இருளில் சிக்கி அவஸ்தைப்படும் ஒரு கடும் துன்ப நிலையாகும். மரணமில்லா பெருவாழ்வு வரத்தை பரமாத்மாவிடம் பெற முடியாத மனுவுக்கு இறைவன் விதித்த விதி இது. இறை தூதுவர்களாக வரும் மெய்யான மாமணி மகத்துக்களே ஞான பார்வான்களே பரமாத்மா என்பவர்களாக இருப்பர். இறை விதி விதித்த பிறவி பெருங்கடை என்பது ஒருவர் மரணம் அடையும் போது பிரம்மத்துடன் இவன் ஜீவன் ஐக்கியமாகி மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும் என்பதுவே ஆகும் என்று சாஸ்திரங்கள் கூறியுள்ள செய்தியின் சாராம்சமாகும். இறைவிதி விதித்த பிறவி பெருங்கடன் என்பது ஒருவன் மரணமடையும் போது பிரம்மத்துடன் இவன் ஜீவன் ஐக்கியமாகி மரணமில்லா பெருவாழ்வு பெற முடியும் என்பதுவே ஆகும் என்று சாஸ்திரங்கள் கூறியுள்ள செய்தியின் சாராம்சமாகும். இறைவன் எண்ணமும் சித்தமும் மனுவானவன் ஜீவ பரமபதம் என்ற நற்கதியை பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு கொண்டதே ஆகும். இந்த பெருநிலையை மனுவானவன் தம் பரமார்த்த சுரூபராகிய மெய் குருபனிடம் இருந்து மட்டுமே பெற முடியும். ஒரு தவச்செயலாக இறைவனால் வகுக்கப்பெற்ற விதியாக இது உள்ளது. குருபரனின் தவவேத போதமே மனுவுக்கு இதனை தருகிறது. ஆண்டார்கள் வாக்கியம் அருள் வருஷிப்பு நூலில் கனவில் ஒரு கலையும் வாங்கினான், சந்தோஷப்பட்டான், கனவு கலைந்தது. இது மெய்யில்லை என்று தெரிந்தது. இவ்வளவுதான் ஐயா இந்த உலக வாழ்க்கை என்று அருளுகிறார்கள். இந்த கனவாக மட்டுமே இருக்கும் இக வாழ்வு கடந்து
நித்திய வாழ்வு என்ற ஒன்று நமக்கு காத்திருக்கிறது என்று தெய்வம் பல வாக்கியங்களில் அருளியுள்ளார்கள். ஆனால் அதை தெரியாமல் மனுபிறப்பு எல்லாமும் எகவாழ்வு என்ற ஒரு மாய்கிலேயே மூழ்கி வீழ்ந்து நித்திய வாழ்வு என்ற ஒன்று அடுத்து காத்திருக்கிறது என்பதை தங்கள் வாழ்நாளில் அறியாமல் இருள் நரகத்தில் வீழ்ந்து மடிகிறார்கள் என்று வேதனையுடன் ஆண்டோர்கள் கூறும் ஞான பாசனங்கள் இதனையெல்லாம் விளக்கி உள்ளதை நாம் பார்க்கிறோம். படூர் வல்லபிரான் தம் பாசுரத்தில் மரணப் பெரும்பிணி வாரா வகைமிகு கரணம் பெருந்திரல் காட்டிய மருந்தே என்று பாடுகிறார். மருந்தே என்று அவர் பாடுவது தம் குரு குரு தணிகைவல்லல் போதனைகளையே குறிக்கும். மரணம் என்பது ஒரு பிறப்பின் நிறைநிலைக்கு வர வேண்டிய ஒன்று. இது நிகழ்ந்தே தீர வேண்டியது, நிகழ்ந்தே தீர்வது. இந்த மரணத்தை வென்று பரமபத முக்தி அடைய வேண்டும் என்ற நியதியை தம் மெய்த்தவ குருவனான தம் குலசாமியா ஆகியவர்களிடமே பெற வேண்டும் என்று சாஸ்திர செய்திகள் எல்லாமும் எங்கும் எப்போதும் எந்த மாற்று கருத்தும் இல்லாமல் கூறி வருகிறது. மரணத்துக்கு பிறகும் பிரம்மத்தின் இறை நீதிப்படி ஜீவன் சுகமான ஒரு சொர்க்கவதி வாழ்வு பெற குருவர ஞான செம்மல்தான் உனக்கு அதை தர முடியும் என்ற சத்திய செய்தி ஆண்டாண்டு காலமாக நில உலகில் மதிமுகத்துக்கள் கூறி வரும் செய்தியாகும். ஆண்டோர்கள் வாக்குரூப ஞான போதனையும் அவர்கள் மீது நாம் கொள்ளும் பக்தி மையமும் அந்த மரணத்தை வெல்ல முடிவதற்கான வல்லவத்தை தருகிறது. அந்த வல்லவத்தை மனு பெறக்கூடிய பிரம்ம விதியை பரிசாக உனக்கு அளிக்கவே இறை சக்தி கொண்ட குரு மகான்மியர்கள் உலகிற்கு அவதரித்து வருகிறார்கள். சாகாக்கலையை சாகா கல்வியை அவர்கள் நமக்கு தரும் ஞான போதமே பிறவியை அறுத்து அதனை கடக்கும் அளப்பரிய ஆற்றலை நமக்கு தரும். இதுவே இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று இதனையெல்லாம் தமக்கு தம் குருவரன் தந்துள்ளார் என்று வல்லார் பாடுகிறார். உற்றமொழி உரைக்கின்றேன் ஒருமையினால் உமைக்கு உறவனன்றி பகிர்னி என எண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர். கரணம் எல்லாம் கலங்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாத என்மனம்தான் உன்மனமும் உன்மனம்தான் கல்மனமோ வன்மனமோ அணியே. இன்று இதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுவேன் என்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கமே என்கிறார். இப்படி கருணை கடலாக கடல் போல் பறந்து கிடக்கும் இறைவனின் பெருங்கருணையை நாம் அணுகி பெறவே மேகங்கள் போல அவ்வப்போது குருபிரான்கள் உலகிற்கு வந்து தங்கள் கருணையால் உலக மக்களுக்கு ஆன்ம ஞானி அருள்பொழிவை தருகிறார்கள். அப்படி மக்களுக்கு அருள்மணி பொழிய ஒரு காருண்ய பெரியோராக ஒரு இறை தூதுவராக நீருண்ட முகில் போல் ஸ்ரீ ராமானுஜர் 1000 ஆண்டுகளுக்கு முன் அவதரித்து இந்த நில உலகிற்கு வந்தார். இவரை வைணவ பேராதினர் என்று சிறப்பித்து தங்கள் வாக்கியத்தில் தெய்வம் அருளியுள்ளார்கள். அவர் ஆற்றிய பக்தி நெறியான ஆன்மீக பணி அனைத்தும் ஞான சாம்ராஜ்யத்தின் மணிமகுடமாக திகழ்கிறது. அவர் எழுதிய பிரம்மந்திர சூத்திர விளக்கோரை ஸ்ரீ ராமானுஜர் பாஷ்யம் என்று இன்றும் போற்றப்படுகிறது. ஸ்ரீ ராமானுஜர் 6 ஆச்சாரிய புருஷர்கள் வாயிலாக சர்வ ஸ்லோகார்த்தம் உபநடுதம் திருமந்திரம் பிரம்மந்திரம் பிரம்மந்தம் போன்ற எல்லாவற்றையும் போதிக்க பெற்றவர். இருப்பினும் அவர் ஆழ்மனதில் பல ஆயிர சந்தேகங்கள் எழும்பி இருந்தன. எல்லா சாஸ்திரம் கூடும் ஞானம் என்பது பற்றி பூரணமாக தம் வாழ்நாளில் அறிந்திருந்த அவருக்கு தனது சிந்தனைக்கு அறிவிற்கும் எட்டாத ஆயிரம் ஞான சந்தேகம் கொண்ட ஞான விஷயங்கள் நிறைய இருந்தன. அதில் மிக மிக முக்கியமான முதன்மையான ஒன்று யதார்த்தமாக எல்லா மனு ஜீவனுக்கும் எப்போதும் இருக்கக்கூடிய யம பயத்தை பற்றியது. பகவத்கீதையில் மிக ஆழமாக கூறப்பட்டிருக்கும் யம பயத்தை கடப்பதற்கான உபாயத்தை தரும் ஒரு ஜீவ குருவரின் திவ்ய அருளை பெற்றுதான் அவர்களுடன் ஒன்று இருந்துதான் மரணத்தை வெல்ல வேண்டும் என்று ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியிருப்பது அவர் மனதில் திட்டமாக பதிந்திருந்தது. யமபயத்தை கடப்பதற்கான உபாயத்தை எடுத்துக் கூறுபவர் தாம் பெற்ற குருவரர்கள் ஒருவர் யாரோ அல்லது வேறு எவரோ இருப்பார்களா என்று புரியாமல் ஒரு நெருதலுடன் இருந்தார். அதனால் ஒரு மரணாட்சி அவருக்கு சதா ஏற்பட்டிருந்தது. மரணமில்லா பெருவாழ்வு பற்றி கீதையில் ஸ்ரீ கண்ணபிரான் கூறியுள்ள மெய்நிலை அறிவிப்பு போதனையை இவர் ஆழ்ந்து சிந்தித்த போது மரணத்தை வெல்லும் உபாயத்தை தமக்காரலும் தம் மெய்யான குருவரன் யார் என்று அறியாமல் இதுவரை இருந்து வருகிறோமே,
ஜீவ தயாபரனாகிய மெய்குருவனை அறிந்து அவரை பூஜித்தால்தானே அந்திம காலத்தில் மரணத்தை வெல்லும் சக்தி கொண்ட செயல் கிடைக்கும் என்று கிருஷ்ணர் கூறுகிறாரே. இறைவனுக்கு சமமான அந்த பரமார்த்த சொல்வரை நிச்சயமாக அறிந்து அவர் மீது பக்தியும் நன்றி கொண்டு அந்திம காலம் வரை அவரிடம் இருக்க வேண்டுமே. அவர் யார் என்று அறியாமல் அவரின் செயற்பாட்டை நீ எதுவில்லாமல் இப்போது இருக்கிறோமே. நம்ம ஜீவனின் கதியா என்ன ஆவதோ என்று எண்ணி எண்ணி வேதனையிட்டு திகழ்த்தி இருந்தார். அதுபோது தாம் பெற்றிருந்த 6 ஆச்சாரியர்களோ அவர் பெற்றிருந்த 6 ஆச்சாரியர்களோ அல்லது வேறு எவரோ ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தம் ஸ்லோகத்தில் கூறும் முத்தி தரும் பரமகுருவாக இருக்கும் சர்வ போஷண ஜீவ புருஷோத்தமனை கண்டு நீ முத்தி அடைவாயாக என்று கூறியுள்ளாரே. அது யாராக இருக்கும் என்று அவரால் அறிய முடியவில்லை. ஸ்ரீமன் நாராயணன் திருவிழை அடைவதே வைணவத்தின் நோக்கம். மரணமில்லா பெருவாழ்வை பெறுவதே இந்த செயலை தமக்கு தந்துள்ளோம் என்பது அவருக்கு தெரிந்திருந்தது. இந்த நோக்கத்தை அடைய அவருக்கு வழிகாட்டுவதற்கு வாழையாக ஒரு மெய்யான ஜீவ குரு பரம்பரை எனப்படுவோர் யார் என்று அவருக்கு தெரியவில்லை. அவர் எளிதாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ளவும் மாட்டார்கள் என்பதும் இவர் அறிந்தது. இவர் அடைந்த 6 ஆட்சியாளர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒருவருக்கு ஒருவர் இணையில்லாதவர்கள். அவர்கள் போலி குருக்கள் அல்ல. சாஸ்திரங்கள் கரைத்து குளித்து ஞான நிலையை பற்றி பிரமத்தை பற்றி பேசுவார்கள். இந்த காலத்தில் இருக்கும் பொய் குருவார்கள் போல எதுவுமே கற்காமல் போலி பாசாண்டியலாக இருந்தவர்கள் அல்ல இவர்கள். இவர்கள் யாரேனும் ஒருவர் மெய்யான குருவனாக இருக்கக்கூடும் என்ற எண்ணம் மட்டும் அவர்களிடம் இருந்தது. அப்படிப்பட்ட அவர் யார் என்று அறிந்து அவரிடம் பூரண சரணாகதி அடைய வேண்டும் என்று எண்ணினார். ஆனால் அவர் யார் என்று தெரியவில்லையே என்று ஏங்கி கலங்கி உள்ளம் பதைத்து பரபரப்புடன் இருந்தார். தெய்வ அவர்கள் ஞான அவர்கள் பாடியுள்ள ஒரு நிலை அவருக்கு அப்போது இருந்தது. ஈராறு குருமாரிடம் ஒரிதானேன் மாறாதிருக்கும் வான் பொருளறியேன். ஓது என்றார் ஓதிலேன் அறியேன். ஈது என்றார் ஏதும் அறியேன். காய் என்றார் காய்ந்தேன் அறியேன். வாடி நெஞ்சம் உடைந்து வகை ஒன்றும் இளதாய் ஓடும் கண்ணீரால் உடலலாம் நனிய இனி என் செய்வோம் என்று உளம் ஏங்கி என்னால் இது கிட்டுவோம் என்று மனம் பதைத்து அநியாய மரணமே ஆகும் என்று உருகி கருகி ஏதிய கலங்கிய காலம் என்பது போன்ற அதே நிலையில் மனவேதனுடன் ஸ்ரீ ராமானுஜர் இருந்து வந்தார். தெய்வங்கள் அன்று மனம் கலங்கியிருந்த போன்ற மனநிலையில் அவர் இருந்து வந்தபோது தங்களுக்கு பல ஆயிரம் சாஸ்திரம் அனைத்தையும் கற்பித்த ஞானாசிரியர்கள் 60 மரணத்தை வெல்லும் ஜீவசாஸ்திர தத்துவத்தை முழுமையாக செயலில் கற்பித்து மரணத்தை கடந்து எவனை வெல்லும் மெய்யான சத்திய பிரம்மவேதியை யார் தமக்கு அளிப்பார்கள் என்று அவரால் அறியவே முடியவில்லை. இந்த சத்திய பிரம்மவேதி இறைமறிவு காய்வோல் யாரோ ஒரு வல்லவரிடம் உள்ளது. அதுவும் தம் ஆச்சாரிய அருள் ஒரு அது இருக்கிறதா இல்லையா என்று மட்டும் அவருக்கு தெரியவில்லை. ஆனால் ஒருவரிடம் அது இருக்கக்கூடும் என்று மட்டும் அவருக்கு ஓரளவு புரிந்தது. மரணத்தை வெல்லும் யமபடரை மிகைக்கும் செயல் அந்த மெய்யான தவச் செயலில் தம்மை ஆக்கச் செய்ய வல்லவர் யார் என்று இவரால் அறுதிட்டு அன்று அறியவே முடியவில்லை. இவர்களில் மெய்யாகவே யமனை மிகுத்து தவளை காட்டும் மெய்த்தவ குருவரானை எப்படி பிரித்து பார்த்து இதனை அறிவது என்பது இவரால் அறியவே முடியவில்லை. அவருக்கு குருவாக இருந்த வல்லபமான 6 ஆட்சியாளர்கள் தனக்கு இருந்தும் இவர்களில் பரமத்தில் சேர்ப்பிக்கு வைக்கும் செயலை கொண்டவர், அதாவது ஸ்ரீ கிருஷ்ண போன்ற ஆச்சாரியராக யாரை கொள்வது, யாரிடம் தம் உயிர்மேவிய குருவனாக கொண்டு உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்து சரணடைவது என்று இவருக்கு புரியவில்லை. என்னாலே இந்த ஞானம் தமக்கு கிட்டுவோம் என்று ஏங்கியபடி இந்த கேள்விகள் அவரை வாட்டி வதைத்தது. அதை எப்படியாவது அறிய முயன்று சிந்தித்து பதைத்து எந்த முயற்சி எடுப்பது இனி என் சுயம் என்று அவரிருந்த போது காலாகாலமாக பரம்பொருளே இறக்கி அருளியாக கூறப்பட்டிருக்கும் அந்த வேதாந்த எல்லாம் முழுமையாக படித்து அறிந்து உணர்ந்து இருந்த அவருக்கு அதில் எப்படியாவது ஒரு சூட்சும குறிப்பு அந்த தவ வல்லவர் யார் என்று அறியும்படியான உண்மை இருக்கும் என்று திட்டமாக எண்ணினார். பரம்பொருள் ஒளியிற்கு தந்த வேதங்களில் திரும்ப படித்து அவர்கள் எடுத்து ஆய்ந்து மெய்மையை கண்டுணர அதையெல்லாம் தேடி
ஒரு 6 தவவேத வாக்கியத்தை கருத்து மட்டும் வேதத்திலிருந்து பிடித்தெடுத்த சாராக தேடி எடுத்தார். அதனை கூர்ந்து அவர் பார்த்தபோது அதுவே பிரம்மம் தமக்கு தந்த அசிரீரி வர்ஷிப்பாக எண்ணினார். வேறசாரமான அந்த வாக்கியங்கள் மிக ஆச்சரியமாக அவருக்கு இருந்தது. ஒரு அற்புத ஞான புரிதல் அப்போது அவருக்கு ஏற்பட்டது. யமபயத்தை வெல்லுவதற்கான சாஸ்திரசாரமான அந்த 6 வாக்கியங்கள் இறைவன் குரலாகவே அப்போது அவருக்கு இருந்தது. இறைவனே தமக்கு அளித்த பிரம்ம வாக்கியமாக அது இருப்பதைக் கண்டு அறிந்து ஆச்சரியமுற்றார். முத்தாய்ப்பான இறைவர்கள் குரலாக அவருக்கு அறிய செய்த அந்த வாக்கியங்களில் இருந்த 6 ரத்தினமான தொகுப்புகள் என்னவென்றால், இறைவன் மனிதனிடத்தில் இருந்து வேறுபட்டவன். ஆனால் அவன் மனிதனுக்குள்ளேதான் உள்முகமாக சூக்குமமாக இருக்கிறான். அப்படி அவனுள் ஆத்மாவாக உள்ள ஜீவன் ஜீவாத்மா பரமாத்மா என இரண்டாக பிரிந்து இருக்கிறான். நீ இறைவனை அடைய அந்த ஆத்மா தன்னில் எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது என்று அறிந்திட வேண்டுமானால் பரமாத்மா சொல்வராக வரும் குருவனிடம் முழுக்க முழுக்க சரணாகதி அடைவதே முக்தி எனும் பாதையில் உன்னை ஆக்கும். அந்த குருவரன் இந்த நிலையை பற்றி உன்னிடம் சூட்சுமமாகத்தான் பேசுவார். சாஸ்திரங்களுக்கு அப்பாற்பட்டு உன்னிடம் ஜீவ நிலையை பற்றி கூறுபவர் அவர் ஒருவராகத்தான் இருப்பார். அப்படிப்பட்ட பரமாத்மாவான குருவிடம் சரணாகதி அடைந்த பிறகு அவர் பிரம்மமே, அவரை தவிர வேறு பிரம்மம் இல்லை என்று உன்னால் அறிய முடியும். அவர் மீது உன் நினைவு எண்ணம் கொண்ட பக்தியானது அப்போது எந்தவித செயலில் ஈடுபட்டிருந்தாலும் இயற்கையாகவே அது உன் குருவரனிடமே லயித்து சதா இருக்கும்படி ஆகிவிடும். அப்படிப்பட்ட பரமாத்மாவான குருவினிடம் சரணாகதி அடைந்த பிறகு அவர் மீது உன் நினைவு எண்ணம் கொண்ட பக்தியானது எந்தவித செயலில் ஈடுபட்டிருந்தாலும் இயற்கையாகவே அது உன் குருவனிடமே லயித்து சதா இருக்கும்படி ஆகிவிடும். அது உன் குருவனிடமே லயித்து சதா இருக்கும்படி ஆகிவிடும். அப்போது பிரம்மத்திலேயே அமர்ந்திருக்கும் நிலை உனக்கு கிடைத்துவிடும். அதனால் நீ உயிர் விடும்போது உன் நிலையில் சதா அவர் இருப்பார். அதனால் மரணத் தருவாயில் பிரம்மத்தை நினைப்பது என்பது அவசியமில்லாமல் போடுகிறது. ஏனெனில் அந்த குருவே பிரம்மம் ஆவார். அதனால் உன் ஜீவனுக்கு முக்தி நிச்சயம். வேதம் உபநிடத ஏரான சாஸ்திர கல்வியை கற்றவர் பலரும் உள்ளனர். ஆனால் அத்தகையோர் எவ்வளவு வல்லவரானாலும் அவரில் ஒருவர் மட்டுமே உன்னை ஞான பதத்தில் ஏற்றும் மெய்த்தவ குரு என்பதை முதலில் அறிவாயாக. ஜீவகதி எல்லையை பற்றி மெய்யாக தொடர்ந்து சதா எடுத்து பேசும் உன் ஆச்சாரியரே குருவிற்கு குருவான பரமாத்மா ஆவார். அவரே பரனும் ஆவார். அவரை பிரம்மமாக நினைத்து இப்போதே அவரிடம் சரணடைந்து விடு. அப்போது நீயே பரம்பொருள் ஆகிவிடுவாய் என்பதுவே அன்று இறை அசிரி ஒளியாக அவருக்கு கேட்டது. அதனால் அவருக்கு தனது பரமார்த்த குரு யார் என்று அப்போது பளிச்சென தெரிந்தது. மகா ஆறுதலும் ஆனந்தமும் பெற்று தான் கண்டு கொண்ட ஜீவஞான குருபரர் யார் என்று உணர்ந்து அறிந்து அவர் மீது அப்போதே மாறாத குருபக்தி கொண்டு அவரிடம் சரணாகதி அடைய அந்த குருபரன் இருக்கும் எல்லையை நோக்கி ஓடோடி சென்று பணிந்து நின்றார். இதிலிருந்து ஜீவ ஆன்மையை போதனையை தரும் மகா வல்லவரே மகா புருஷோத்தரமான பரபிரம்மம் ஆவார் என்று உணரலாம். யார் அந்த மெய்குருபரன்? மகா புருஷ அவதாரமாக மகா ஞான ஜீவமுத்தராக வந்திருக்கும் அவர் யார் என்பதை அறிய நமக்கு ஒரு தெளிவு இந்த வரலாற்றிலிருந்து புரிகிறது. அவர் சாதாரண நம்மை போன்ற மனிதராகத்தான் காட்சியளிப்பார். அவர் யார் என்று ஸ்ரீ ராமானுஜராலேயே அறிய முடியால் திகைத்த போது பரம்பொருளே வந்து அசிரியாக வேதம் வாயிலாக ஒழித்தது. அதனால் ஜீவன்முத்தர் யார் என்று அவர் அறிந்தார் என்றால்தான் மேலே சொன்ன 6 மகா வாக்கியங்களும் அதன் தத்துவங்களும் ஞானப்பெரும் கல்வி வீச்சில் செயலுக்கு இன்று வருகிறது. இது போன்றே வடலூர் வல்லபிரானுக்கு மாணிக்க வாசகர் தந்த வேத பாசுரமே
தணிகையரை தக்க குருவரன் இவரே என்று அவருக்கு அடையாளம் காட்டியதாம் என்று அவர் அருட்பாடு வரைந்தார். திருவாசகம் அறியார், ஒரு வாசகம் அறியார் என்று அதனால்தான் அவர் எடுத்துரைத்துள்ளார். ஸ்ரீ ராமானுஜர் தம் குருவரான் யார், எத்தகைய வல்லபம் உடையவர் என்று இதனை அறிந்தபோது, இத்தகைய மாண்பு உடைய ஒருவர் ஜீவனை பற்றி பேசுவராகிய தாம் படித்த மகா பேரறிவு கொண்ட ஆச்சாரர்கள் அருளில் ஒருவர் இருக்கிறார் என்பது அவருக்கு பளிச்சென மனதில் பட்டு, இவரே தனக்கு வாய்க்க வந்த குருவனாக இருக்கும் திட்டமாக அறிந்தார். வேத சாஸ்திரங்கள் வரும் ஜீவநிலையை பற்றியும் யமபடரை வெல்லும் பெருவாழ்வை பற்றியும் போதிக்கும் தனித்துவம் கொண்ட அந்த செம்மலிடம் சரணாகதி அடைந்தார். அதன் பிறகு மேன்மேலும் ஞான நிலையை பெற்று பெருந்தவ மான் முனிவ பெருந்தகையானார். ஞான அகலில் நாம் காணும் வேத வரிகளான அண்டருமறியா அரும்பத வடிவை கண்டதை கண்டேன் களைப்பெலாமாறே பண்டையினால் அமுதே உண்டு உளம் கொளிர்ந்து கண்டுடும் காட்சி இன்றுரைக்காகுமோ அணுவுக்கணுவாய் அண்டபிர்மாண்டமாய் நினைவிற்பதியும் நாதமின் உடலை வினைநிறகில்லா பெருவான் கடையை எனை உணர் என்று எனை அறிவித்தார் என்ற நிலைகளெல்லாம் அவர் அன்று அறிந்தார். பிறகு உடல், ஆவி, பொருள் மூன்றையும் அவருக்கு அளிக்க வேண்டும் என்ற சீடரின் வழிமுறையில் தாமும் பயணிக்க வேண்டும் என்று தீர்மானம் கொண்டார். அந்த மெய்த்தவ குருபரன் மிக எளிமையான வாழ்க்கையை கொண்டவர், ஆடம்பரமே இல்லாத வாழ்க்கை கொண்டவராக, தம் தவ மேன்மையை பற்றி அகங்காரம் எதுவும் கொள்ளாதவராக இருந்தார். அப்படி தவமெருவாக இருக்கும் இவரின் உள்ஞான அகமுகத்தை இப்போதுதான் இவர் இறை அருளால் அடையாளம் கண்டார். இயல்பாக மகா ஞான மாமுடியாக வாழ்ந்த இவர் யார், இவர் எப்பேற்கொத்தவர் என்று இப்போது கண்டு கொண்டதால் அவரை பணிந்து உடல் பொருள் ஆய்வு முழுவதும் அவருக்கு தத்தம் செய்ய வேண்டும் என்று ஞான தெளிவு பெற்றார். அதன்படியே அவரிடம் சென்று பணிந்தார். அதனால் பிற்காலத்தில் இவரின் இந்த செயலால் இவரும் பூரண ஞானி நிலை பெற்றார். இதனால் மகத்துவ ஞானம் பெற்றுவிட்ட இவர் பிற்காலத்தில் பற்பல கிரந்தங்களுக்கு தாம் முன்பு விளக்கிய எல்லா நெருடல்களையும் மாற்றி புது மகாபாஷ்யம் என்னும் வல்லமை பெற்றார். ஒருவன் இறைவனை அடைந்து அவர் வாயிலாக தெய்வீக வாழ்க்கை வாழ்வதற்கும் பரமபத மெய்நிலை பெறுவதற்கும் நிம்மதியான 2 முக்கியமான மெய்த்தவ வழிகள் மட்டுமே உள்ளது என்று அவர் உலக மக்களுக்கு தெரிவித்தார். இந்த முறையின்படி மெய்த்தவ ஜீவ குருவரனை அடைந்த சீடர்கள் முதலாவது அவரிடம் சரணாகதியாகி அடைக்கலை நெறி கொண்டிருக்க வேண்டும். 2வது அவரை பூஜித்து அர்ச்சித்து போற்றி வணங்கி சதா இருந்து வர வேண்டும். இதுவேதான் வழி, வேறு வழி இல்லை என்று அறிவித்தார். இவருக்கு முன் 100 ஆண்டுகளுக்கு முன் வந்த வைணவ சமய ஆழ்வார்களின் வேத நூல்களுக்கு அசைக்க முடியாத ஸ்ரீபாஷ்யம் என்னும் அரணை கட்டி அருட்பெரும் சாதனையை இவர் புரிந்துள்ளார். இவர் இந்த அனுபவமே உலக மக்களின் ஞான அறிவுக்கு ஒரு வித்தாக அந்த காலத்தில் இருந்து தொடர்ந்து இன்று வரை அமைந்துள்ளது. மெய்த்தவ குரு மகான்மியரை ஒருவன் அறிந்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று இந்த வரலாற்றில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். மெய்த்தவ குரு மகான்மியரை ஒருவன் அறிந்து கொள்வது எவ்வளவு கடினம் என்று இந்த வரலாற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். பூர்வ புண்ணியத்தால் நாம் தெய்வ தவ குருபுரானை எவ்வளவு எளிதாக கண்டுகொண்டோம் என்று எண்ணி எண்ணி நாம் இருக்கலாம். பூர்வ புண்ணியத்தால் நாம் நம் தெய்வ தவ குருபுரானை எவ்வளவு எளிதாக கண்டு கொண்டோம் என்பதை எண்ணி எண்ணி நாம் இருக்கலாம். ஆண்டோர் வாக்கியம் திருவருட்கள் பக்கம் 125 உலகத்தே எந்த தொழில் இல்லாத போனாலும் அதனால் குறைவு ஒன்றும் ஏற்பட்டு விடாது. ஆனால் இந்த பிரம்மச்சல் அப்படியானதல்ல. மனிதனுக்கு சிரசு எப்படியோ அப்படி முக்கியமானது. மெய்ஞான செயல் விளைவிது. மனித தலைக்கு கட்டாயம் அவசியம் இது தேவையானது. இதனை மனுக்குலத்திற்கு படைக்குத்தர நாம் பட்ட படுகளத்தை எப்படி சொல்வது என்று இருக்கிறார்கள். ஜீவமுத்தர்கள் தங்கள் சூட்சுமடலோடு இரசக்தி குடிகொண்டுள்ள பலநாட்டு சூட்சும உலகிற்கு செல்லும் வல்லமை உடையவர்கள். அதற்கு அவர்கள் தம் தூள உடலில் தியானம் இருக்கும் போதுதான் இந்த வல்லவத்தை பெற முடியும். அதனால் அவர்கள் சதா தவநிலை ரூபம் கொண்டவராக இருப்பார்கள். இதனை இவர்கள் பெற இறைவனே குருரூபாக வந்து
நேரடியாக இந்த இரசக்தியான பிரம்ம விதியை இவளுக்கு உபதேசித்தது என்பது பற்றி எல்லா ஞான கிரந்தங்களிலும் எழுதப்பட்டுள்ளது. இதனை நாம் பல ஆண்டோர்களின் பாசனங்களில் பார்க்கிறோம். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மையே, எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்க தன்மையே என்று காட்டி கலக்கம் தவிர்த்து கொடுத்த என்னையே என்று அழ்பாவலர் பாடுகிறார். உடம்புக்குள்ளே உள்ள ஜீவதகத்தில் புகுந்து செல்கிற உபாயத்தை இறை குருவரிடம் இவர்கள் பெற்றார்கள். எல்லா ஜீவ முத்தர்களும் இதனை எடுத்து விளக்குகிறார்கள். இந்த அடிப்படையை திருமூலரும் கூறுகிறார். பாம்பாட்டி சித்தர் கூடு விட்டு கூடுவாயும் கொள்கையுடைய குருவின் வல்லமை யாரோ கூற வல்லவர், வீடு வரும் வகை இது அதுவாய் காட்டி வைக்கும் மெய்குருவை பழந்து நின்று ஆடுவாம்பே 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 தெளிந்து நின்று ஆடுவாம்பே என்று தமக்கு குருவின் அரிய இந்த பரகாய பிரவேச ஆற்றலை சொல்லி அந்த மகிமையை எடுத்து பாடி அதிசயிக்கிறார். பாம்பு என்பது கொண்டெலி எனப்படும் நம் ஜீவான்மாவின் அசைவுதான். ஆடுவாம்பே என்ற ஓமையில் தம் பாடலை இப்படி பாடியிருக்கிறார். வீடு பேறு என்று அழைக்கப்படுகிற மேலான நிலையை பெறச் செய்யும் அந்த ஜீவ ஆன்ம நடையை தரும் உன் மெய்த்தவ குருவை பணிவோடு நீ வணங்கு என்று எடுத்து பாடி வருகிறார். அதன் பிறகு அந்த வணக்க நிலையினால் அதனால் பெரும் பக்தி பரவசத்தினால் ஆன்ம அசை கொண்டு தெளிந்து நின்று ஆடுவாம்பே என்று பாம்பை பார்த்து ஆடச் சொல்வது போல் ஜீவ பிரணவத்தை அசைந்து ஆடுவதை கூறுகிறார் பாம்பாட்டை சித்தர். எப்படிப்பட்ட ஆன்ம சக்தியிலும் அதன் புரிதல்களையும் எல்லாம் நம் நாட்டு ஞான சித்தர்கள் மக்களிடையே வளர்த்து வந்திருக்கிறார்கள் என்பதையும், இந்த நுட்பமான ரகசிய ஞான முறைகள் எல்லாம் எவ்வாறு தங்கள் சீடை பிள்ளைகளுக்கு செயலில் கற்பித்து வந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. கூடு விட்டு கூடுபாய் வல்லபம் என்று சொல்லப்பெறுவது என்ன என்றால், உன் தோளத்தை விட்டுவிட்டு சூக்குமயற்று அமர்ந்துடும் வீடுபதமாகும். நீ ஏற்று வழங்கும் குரு வல்லமையால் தான் அந்த பரமபத வாழ்வை பாதையை நீ பெறுகிறார். அதனால் மெய்குருவான மெய்வழி தெய்வத்தை மறவாமல் அடிபணிந்து வாழ்வாய் நெஞ்சமே என்று இவர் பாடியிருக்கும் அதிசயத்தை என்ன என்று சொல்வது? நித்திய முத்தி என்பதை உன் மெய்குரு தெய்வம் தம் தவ ஆற்றலால் உமக்கு அள்ளிய போதவே தரும் என்று தெளிவாயாக என்று இவர் பாடுகிறார். பரகாய பிரவேசம் அல்லது கூடுவிட்டு புகுடுபாய்தல் என்பது மகான்கள் மட்டுமே அறிந்த ஒரு அற்புதம். இது நம் தவ அல்லவத்தால் நம் ஜீவ அகவீட்டில் பாய்ந்து நமக்கும் தவ அருளை தரும் ஒரு அற்புதமே. இதுதான் குருவரன் கூடுபாயும் தவச்செயலாகும். இத்தூளத்தை விட்டு வேறு தூளம் தாவுதல் அல்ல. இது குருபரர்கள் மட்டுமே நம் ஜீவ உள் அகவீட்டில் மாறி தவப்பை தர முடியும். வேத போதத்தால் நாம் நம் குருபரன் மீது கொள்ளும் பக்தி பாவத்தால், பக்தி பரவத்தால் நம் அகம் இலகிய நயம் பெற்றால் குருபரன் இந்த செயலை உனக்கு எளிதாக ஆக்கி செய்து விடுவார்கள். இதுவே நாம் பெறும் ஜீவ பிரயாண தவச்சல். இதுவே நாம் பெறும் ஜீவ பிரயாண தவச்செயல். குருபரனின் தவ ஆற்றலுக்கு நம் ஜீவதேக பீடத்தில் வந்து அமரும் ஒரு அபூர்வ சக்தி உள்ளது. அப்போது நாம் பிரணவம் அசையும். அப்போது மரளி என்ற அவன் பயந்து ஓடி விடுவான். நம் குருபர தெய்வத்தின் மீது கொள்ளும் பூரண பக்திமயமே இதனை நமக்கு செய்யும். தெய்வமார்கள் மெய்வேதத்தில் பூரண பொதியலில் நடையென்ன உசூதை காண லகுவல்ல தன்னாலாக திடமுள்ள ஞானநாத தேசிகர் குணம் கணிந்து உடலில் விட்டு உடலில் பாய்ந்து ஓமுடந்த பட்டணத்தில் ஆக்க நடையது தோணும் நாட்டம் நீ அகலாதங்கே என்று பாடியிருக்கிறார். இத்தோளத்தை விட்ட பிறகு பக்குவமாக சூக்குமதகத்தில் எறினால் பரபரம திருச்செல்லின் நிழல் நமக்கு கிடைக்கும் என்று அருள்கிறார்கள். ஆனால் உலக மாயால் இந்த மகாமணிகள் தவிர உலக மனுமக்கள் யாரும் இதை பற்றி சிந்திக்க முடியாமல் இருந்து வருகிறார்கள். மைத்தவ குருபரனாக வரும் இறை தூதர்கள் மனிதருக்காகவே உலகிற்கு வருகிறார்கள். அவர் மீது நீ கொள்ளும் அன்பு உன்னை பக்குவமாக சூக்குமத்தில் ஆக்கிவிடும். ஆனால் மனிதனாக பிறந்தும்
இந்த உலக மக்கள் இந்த யமனை மீட்கும் பிரம்மவதி ஒன்று உள்ளது என்று அறிய முடியாத அஞ்ஞானத்தால் எதுவும் தெரியாமல் அறியாமல் சாகாத கல்வியை பெற லாய்க்கில்லாமல் எல்லோரும் நரகத்திற்கே செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். உயிரின் சுரூபத்தையும் பேரறிவின் ரகசியத்தையும் இறைமை குருபரன் விஞ்ஞான போத நிலைதான் உனக்கு தரும். அவர் பெருங்கருணையை பெற்றவள்தான் மரணமில்லா பெருவாழ்வு பெறலாம் என்றும் பழமை ஆதி வேதங்கள் எல்லாம் எடுத்துக் கூறுகிறது. மரணமில்லா பெருவாழ்வு பற்றி சொர்க்க நரகம் மரணம் என்ற பிரச்சனையை பற்றியும் கடோபனிஷத்து ஒரு கதை மூலம் விளக்கி இருக்கிறது. அதாவது பழங்காலத்தில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். அவன் ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்தில் அவனது உடைமைகளெல்லாம் தானம் செய்ய வேண்டியிருப்பது அவசியம். ஆனால் அவன் மனப்பூர்வமாக இந்த யாகத்தை செய்யவில்லை. புகழையும் பெருமையும் அடைவதற்கே மட்டும் இந்த யாகத்தை செய்தான். அதனால் தனக்கு பயனில்லாதவற்றை மட்டுமே எடுத்து அவன் யாகத்தில் தானம் செய்தான். அதாவது குருடான, நொண்டையான, மலடான, வயதான பசுக்களையே தானமாக கொடுத்தான். அந்த பணக்காரனுக்கு நசிகேதன் என்ற ஒரு மகன் இருந்தான். தன்னுடைய தந்தை இந்த யாகத்தை நியாயமற்றதாக செய்வதையும் இவர் யாகத்திற்காக செய்ய வேண்டிய தானம் தர்ம விரதத்தை எல்லாம் மீறுவதையும் அவன் கண்டான். ஆனால் தந்தையன் இதை பற்றி எப்படி பேசுவது, நியாயத்தை எப்படி அவருக்கு புரிய வைப்பது என்று அவனுக்கு ஒன்றும் தெரியவில்லை. குழந்தைகளுக்கு அன்னையும் பிதாவும் முன்னறிதையும் என்பதால் அவருக்கு அறிவுரை தர தயங்கினான். இருப்பினும் நசிகேதன் மிகுந்த மரியாதையுடனும் பணிவுடனும் தந்தையை அணுகி, அப்பா, உங்கள் யாகத்தில் நீங்கள் எல்லாவற்றையுமே தானமாக கொடுக்க வேண்டியிருக்கிறது என்பது ஒரு முறைமையாச்சு. என்னை யாருக்கு தானமாக கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டான். உதுவாத பொருளை மட்டுமே தானம் செய்து கொண்டிருந்த பணக்காரனுக்கு இந்த கேள்வி மிகவும் சங்கடத்தை கொடுத்தது. தனது பாசமிக்க சொந்த மகனை எப்படி தானம் செய்வான்? அதுதான் என் கேள்வி அவனுக்கு பிடிக்கவில்லை. மகனே, என்ன சொல்லுகிறாய்? தந்தை மகனை தானமாக கொடுப்பதா என்று கேட்டார். நசிகேதன் விடாமல், ஆமாம் அப்பா, யாகம் என்றால் தானத்திற்க வேண்டியது வேண்டாதது என்று ஒன்றா என்று கேட்டார். அதுக்கு என் தந்தை பதில் அளிக்கவில்லை. அவரிலிருந்து பதில் இல்லாததால் அதனால் மேலும் மேலும் 2 முறை அதே கேள்வியை திரும்ப திரும்ப அவரிடம் கேட்டார். அதனால் கோபமடைந்த தந்தை, உன்னை நான் எவனுக்கு கொடுக்கிறேன் என்று வெறுப்பாக பதிலளித்தார். அப்படியா, சரி என்று நசிகேதன் சென்று விட்டார். உடனே மரண தேவனான யமனிடம் தானே போக நசிகேதன் முடிவு செய்தான் என்று கடோபனிடத்தில் வருகிறது. இந்த யமன் யார் என்பது பற்றி ருக் வேதம் கொஞ்சம் விளக்குகிறது. முதலில் மரணமடைந்த மனிதனே யமன் என்பவன் ஆனான். அவன் மேலுலகுக்கு சென்று இறந்து வருவதற்கு எல்லாம் அதிபதியானான். யமன் என்பவன் சுயம்புவாக வந்த விவஸ்வான் என்பவரின் மகன். விவஸ்வான் சூரிய அம்சம் கொண்டவன். அவனுக்கு இந்த பூமியில் பிறந்த முதல் மனிதன் யமன் ஆவான். இதே பூமியில் இறந்த முதல் மனிதனும் யமன் தான். அவன் வானுலகம் சென்ற நேரம் யமலோகம் காலியாக இருந்ததால் அதற்கு மன்னன் ஆனான் என்று அது கூறுகிறது. மரண தேவனான யமனிடம் நேரில் போக நசிகேதன் முடிவு செய்தான் என்ற வரலாற்றை கூறிய கடோபனிஷத்து மீண்டும் தொடர்ந்து கூறுகிறது. இதனை கூற வரும் முன்பாக கடோபனிஷத்தில் யமன் என்ன செயல் கொண்டவன் என்பது பற்றி விளக்கி கூறுவது. கடோபனிஷத்தில் யமன் என்ன செயல் கொண்டவன் என்பது பற்றி விளக்கி கூறுவது. கனவுகளின் தந்தை யமன். அவனிடமிருந்தான் கனவுகள் உற்பத்தி ஆகிறது. கனவுகளின் தந்தை யமன். அவனிடமிருந்துதான் கனவுகள் உற்பத்தி ஆகிறது. கனவுகள் யமலோகத்தில் தோன்றி பூமியில் இறங்கி நம்முள் நுழைகிறது. கனவுகள் யமலோகத்தில் தோன்றி பூமியில் இறங்கி நம்முள் நுழைகிறது. இதெல்லாம் ஜீவதேக உள்விளைவு நிகழ்வு அர்த்தம் கொண்டவை. நல்லவள் இறந்தபின் சொர்க்கலோகம் சென்று நீண்ட காலம் வாழ்கிறார்கள். பாவம் புரிந்தவர்கள் யமனிடம் செல்கிறார்கள். யமன் இவர்களை நரகத்துக்கு அனுப்பி தண்டிப்பார். யமதர்மன் என்ற பெயருக்கு தகுந்தாற்போல் அவன் மிகவும் தூய்மை, புனிதம், ஒழுக்கம் எல்லாம் நிறைந்த நல்லவன். இப்படிப்பட்ட இவனை சந்திக்கத்தான் நசிகேதன் யமனலோகம் சென்றான் என்று தொடர்ந்து கடோபனிஷன் கூறி அந்த கதையை தொடர்கிறது. யமனை சந்திக்க வந்த வேளையில் அப்போது யமன் அங்கு இல்லை. தேவர்களும் சில வேளைகள் வெளியே போவதுண்டு.
அதுபோல அன்று யமன் வெளியே சென்றிருந்தார். ஆயினும் நசிகேதன் 3 நாட்கள் அங்கேயே இருந்து யமன் திரும்ப வருகைக்காக காத்திருந்தார். 3 நாட்களுக்கு பின் யமன் திரும்பி வந்தார். நசிகேதன் காத்திருக்கும் விஷயம் அறிந்தார். நசிகேதனிடம் சென்று அவன், அதில் சிறந்த மதிப்பிற்குரிய விருந்தாளியான நீ உணவொன்றும் இல்லாமல் 3 நாட்களாக எனக்காக இங்கே காத்துக் கொண்டிருக்கியாமே? ஓ பிராமணனே, உனக்கு என் நமஸ்காரங்கள். உனக்கு நன்மை உண்டாகட்டும். நீ வந்த சமயம் நான் இங்கே இல்லாததற்கு மிகவும் வந்துகிறேன். அதுக்கு பரிகாரம் செய்து விடுகிறேன். எனக்காக நீ காத்திருந்த 3 நாட்களுக்கு 3 வரங்கள் உனக்கு தருகிறேன். என்ன வேண்டுமோ கேள் என்று அன்புடன் நசிகேதன் கூறினார். நசிகேதனும், என் தந்தைக்கு என் மீதுள்ள கோபம் அறிய வேண்டும். நீங்கள் என்னை இங்கிருந்து போக அனுமதித்தவுடன் அவர் என்னை அன்புடன் வரவேற்க வேண்டும். இதுவே என் முதல் வரம் என்று கேட்டார். யமன் இந்த வரத்தை முழு மனதுடன் அவனுக்கு அளித்தார். மனிதர்களை சொர்க்கத்துக்கு அழைத்துச் செல்லும் ஒரு யாகத்தை பற்றி அறிய வேண்டும் என்பதே நசிகேதனின் 2வது வரமாக இருந்தது. இந்த 2 வரங்களையும் யமன் மிகவும் சந்தோஷமாகவே அவனுக்கு அளித்தார். உபனிஷத்து மையக்கருவான மரணத்துக்கு பிறகு மனித நிலை பற்றி நசிகேதன் கேட்க வைத்தார். அதன்படி 3வது வரத்தை கேட்டான் நசிகேதன். உபனிஷத்தின் மையக்கருவான மரணத்துக்கு பிறகு மனித நிலை பற்றி நசிகேதன் கேட்க வைத்தார். அதன்படி 3வது வரத்தை கேட்டான் நசிகேதன். அது இறந்தவனை பற்றி சிலர் அவன் போய்விட்டான் என்று கூறுகின்றனர். மற்றும் சிலர் அவன் இன்னும் வாழ்கிறான் என்கின்றனர். யமனே, நீ மரணத்தின் அதிதேவன், உண்மையை அறிந்தவன். தயவு செய்து எனது ஐயத்தை போக்குங்கள். மேலும் தாங்கள் மனிதன் முக்தியடையும் மார்க்கத்தையும் எனக்கு உபதேசிக்க வேண்டும். இந்த பூத உடலை விட்டு கிளம்பிய ஜீவன் என்ன ஆகிறது? எங்கிருக்கிறது? எப்படி இருக்கிறது? அல்லது அப்படியே இருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். இதுவே எனது 3வது வரம் என்றார். இந்த பூத உடலை விட்டு கிளம்பிய ஜீவன் என்ன ஆகிறது? எங்கிருக்கிறது? எப்படி இருக்கிறது? அல்லது அப்படியே இருக்கிறதா என்று அறிய விரும்புகிறேன். இதுவே எனது 3வது வரம் என்றார். அதற்கு யமன், முக்காலம் அறிந்த தேவர்களாலேயே இந்த ரகசியத்தை புரிந்து கொள்வதற்கு முடியவில்லை. அது அவ்வளவு சுலபமான புரியும் விவரமாக இது இல்லை. நசிகேதா, வேறு ஏதாவது வார்த்தைக்கு இந்த விஷயத்தை உனக்கு உபதேசிக்குமாறு என்னை வற்புறுத்த வேண்டாம். என்னை விட்டுவிடு என்று யமன் நசிகேதனை வேண்டிக் கொண்டான். ஆனால் நசிகேதன் இந்த விஷயத்தில் மிகவும் உறுதியாக இருந்தார். காலதேவனே, இந்த விஷயத்தில் தேவர்களுக்கே சந்தேகம் இருக்கிறது. இதை புரிந்து கொள்வது அவ்வளவு சுலபமல்ல என்று நீங்கள் கூறுவது உண்மைதான். ஆனால் இந்த விஷயத்தை தெளிவாக உபதேசிப்பதற்கு வேறு யாரும் எனக்கு கிடைக்க மாட்டார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த வரத்திற்கு ஈடான வேறு வரமே இல்லை. அதனால் இதில் நீங்கள் எனக்கு உபதேசித்துதான் ஆக வேண்டும் என்று யமனிடம் நசிகேதன் உறுதியாக கூறினார். தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன். தேவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம் உனக்கு தருகிறேன். இந்த கேள்வியை மட்டும் வற்புறுத்தாதே உமர்த்தான் யமன். ஆனால் மீண்டும் நசிகேதன், தேவர்களுக்கு தெரியாத இந்த பரமரகசியத்தை எனக்கு உபதேசிப்பதற்கு தங்களை தவிர வேறு யாரும் இல்லை. தயவு கூர்ந்து உபதேசங்கள் திரும்ப திரும்ப கேட்டான். கீழ்கண்டவாறு யமன் பதிலளித்தார். நசிகேதா, 100 ஆண்டுகளுக்கு மேல் எவ்வளவு காலம் வாழ விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ வாழ். மிக பெரிய சாம்ராஜ்யத்தை சக்கரத்துவாக வார்த்தையும் உனக்கு தெரியும். என்னை விட்டுவிடு என்றான். அதுக்கு நசிகேதன், மரணதேவனே, நீ கூறும் எதுவும் என் நிலையில்லாது. எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்கள் தருவதாக சொன்ன ஆயுள், ஆரோக்கியம், பொருள், புகழ், சுகம் அனைத்தும் எனக்கு வேண்டாம். மனிதன் முக்தி அடையும் வழியை மட்டும் எனக்கு போதியுங்கள். மறு உலக வாழ்வு பற்றிய மிக ரகசிய அந்த உண்மையை நீங்கள் எனக்கு 3வது வரமாக சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார். 3வது வரமாக சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றார். தொடர்ந்து யமன் நசிகேதனிடம் சமாதானமே செய்து பேசினார். ஆனால் அப்போதும் நசிகேதன் கேட்கவே இல்லை. இப்படி யமன் தொடர்ந்து மறுக்கவே யமனையே தியானித்து தவம் இருக்கலானான் நசிகேதன். தொடர்ந்து கடுமையான தவம் செய்தார். இப்படி யமன் தொடர்ந்து மறுக்கவே யமனையே தியானித்து தவம் இருக்கலானார். தொடர்ந்து கடுமையான தவம் செய்தார். வேறு வழியின்றி யமன் 3வது வரமானதை அவனுக்கு உபதேசிக்கலானார். வேறு வழியின்றி யமன் 3வது வரமானதை அவனுக்கு உபதேசிக்கலானார். இந்த பூத உடலை விட்டு கிளம்பிய ஜீவன் என்ன ஆகிறது?
எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, அல்லது அப்படியே இருக்கிறதா என்று நீ விரும்பிய கேள்விக்கு பதில் கூறுகிறீர்கள். இந்த போத உடலை விட்டு கிளம்பிய ஜீவன் என்ன ஆகிறது, எங்கிருக்கிறது, எப்படி இருக்கிறது, அல்லது அப்படியே இருக்கிறதா என்று நீ அறிய விரும்பிய கேள்விக்கு பதில் கூறுகிறீர்கள் என்று கூறி விளக்க ஆரம்பித்தார். பிரபஞ்சத்திற்கு ஆதாரமானது பிரம்மாகினி. அது மனுவின் இதய கோயில் உள்ளது. அந்த பிரம்மாகினி மனுவின் இதய கோயில் உள்ளது. இதய கோயில் என்பது மனதில் உள்ள புத்தியாகும். சொர்க்கத்துக்கு அடைவதற்கான வழி இந்த இதய கோயில் உள்ளது என்று அவன் அந்த உபதேச மேன்மையை பற்றி முதலில் நரசிகனுக்கு விளக்க ஆரம்பித்தான். குருவர ஆச்சாரியாராக தமக்கு இப்போது இருந்தது, தமக்கு இருந்து இப்போது யமன் கூறி வருவதை எல்லாம் நசிகேதன் கூர்ந்த பக்தியுடன் கவனித்து புத்தியாக பொறுமையாக அதை பிடித்துக் கொள்ள கண்டு யமன் அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்தான். அதனால் மேலும் கூறத் தொடங்கினான். இறுதியாக யமன் கூறியதாவது, சொர்க்கலோகம்தான் ஆனந்தத்தின் நிறைவிடம். ஆன்மாவை உணர்ந்தால்தான் அந்த செல்ல முடியும். ஆன்மாவை உணர்வது அவ்வளவு எளிதல்ல. அது மறைவான இடத்தில் உள்ளது, இருண்ட பகுதியில் உள்ளது. அறிவு சிந்தை என்ற புத்தியால் ஞான விழிப்புற்று ஆத்ம யோகத்தால் அதனை தியானித்து சிரமப்பட்டு அதன் சுரூபத்தை தனக்குள் கண்டவில் மகிழ்ச்சி துக்கம் இரண்டும் அவனுக்கு போய்விடும். அப்போது மரணம் என்பது உடம்புக்கு மட்டுமே. அந்த நிலையில் உடம்பில் உள்ள ஆன்மாவாகியது உன் மரணத்தால் பாதிக்கப்படுகிறது. உடம்பில் உள்ள ஆன்மாவாகியது உன் மரணத்தால் படுவதில்லை. ஆன்மா பெருவிரல் அளவு கொண்டு உன் உடலோடு உன்னுள் ஒட்டிய புத்தி குகை என்ற ஒரு எல்லையில் உள்ளது. ஆன்மா பெருவிரல் அளவு கொண்டு உன் உடலோடு உன்னுள் ஒட்டியுள்ள புத்தி குகை என்ற ஒரு எல்லையில் உள்ளது. அந்த புத்தி குகையில் இந்த ஆன்மா உள்ளது. அது உன் உடலோடு ஜீவ உடல் கொண்டு தனித்து எப்போதும் உள்ளது. அதனை உன் சொந்த தோள உடம்பிலிருந்து பிரித்து அறிய வேண்டும். அதனை உன் சொந்த தோள உடம்பிலிருந்து பிரித்து அறிய வேண்டும். அதன் பின் தியானிக்க வேண்டும், தவம் இருக்க வேண்டும். விடாமுயற்சி கொண்டு தவ தியான சாதனையால் மட்டுமே இதனை அறிய முடியும். அது நுண்ணிய ஒளிவடிவு உள்ளது. அது எங்கும் நிறைந்த பரம்பொருள். அந்த எல்லையை நான் தொடமாட்டேன். உன் ஜீவன் அங்கு பரமாத்மாவின் தீபொழியாக இருக்கிறது. அந்த எல்லையை அறிந்து வளர்ந்து எல்லை தியானித்தால் மனத்தை வென்றிருந்தலாம். அதில் அகக்காட்சியை கண்டால் பிறவி பிடி கிடையாது. அதை உணர முடியாதவர்கள் மீண்டும் மீண்டும் துன்பம் தரும் ஜீவராசியாக பிறப்பார்கள் என்று அரும்பெரும் பாரத ரகசியத்தை அவனுக்கு எடுத்துரைத்தார். இப்படி கடோபனிஷத்து இந்த தேவஞான ரகசியத்தை ஒரு கதை வாயிலாக விரிவாக விளக்கிறது. யமன் உபதேசித்த அந்த ஜீவ எல்லை வழி வழியாக வரும் பிரம்ம ரகசியமே. இது இறை சுரூப பார்வாண்டு கைவசமே மட்டுமே உள்ளது என்று மாமரைகள் எடுத்துக்கூறி பறைசாற்றுகிறது. யமன் உபதேசித்த அந்த ஜீவ எல்லை வழி வழியாக வரும் பிரம்ம ரகசியமே. இது இறை சொருப பார்வான்கள் கைவசம் மட்டுமே உள்ளது என்று மாமரைகள் எடுத்துக்கூறி பறைசாற்றுகிறது இன்று நம் வேதத்தில் இதனையெல்லாம் எடுத்து தெய்வம் விளக்கியுள்ளார்கள். அதனால்தான் வந்த பார்வான்கள் எல்லாம் நம் தெய்வ மெய்வேதத்தை போற்றுகிறார்கள். அடுத்து இதை பற்றி ஸ்வேதா உன்னிடத்தில், இறைவனானவன் மனித தேகத்தில் அவன் சிந்தை எண்ணம் விளையும் வேர் உள்ள இடத்தில் ஒரு இடத்தில் கட்டை விரல் அளவு பிரமாணமே மட்டுமே இருந்து உன் தோளத்தை ஒட்டாது உள்ள ஒரு எல்லையில் அது புகழ்ந்திருந்து உன் அந்தராத்மாகவே அது உறைந்து இருக்கிறது. அணுருக்கு அணுவாகவும் பெரிதுக்கு பெரிதாக உள்ள மனிதன் ஆத்மா அவனை எதிய குயில் நுட்பமாக மறைந்து உரைகின்றது என்பதையும், இதையெல்லாம் அறிந்தவன் எவனோ, இதை உணர்ந்தவன் எவனோ அவன் மரணமற்றவன் என்று தெளிவாக எடுத்துக் கூறுகிறது. இதனை நாம் புரிந்து கொள்ளுமாறு நமது தெய்வம் அவர்கள் தங்கள் கிரந்தத்தில் நாமன தேகியுள் நாணல நீயன நாட்டம் பெரு வீரலில்
காம கோடி பீடம் பெருவிரல் பதி கண்டரத்தின் வளவா. காம கோடி பீடம் பெருவிரல் பதி கண்டரத்தின் வளமா. ஓம கல்லடி கல்வம் அமைத்து ஓதெழு எழுதா எழுத்தை. ஓம கல்லடி கல்வம் அமைத்து ஓதெழு எழுதா எழுத்தை. ஓதுவதே எழுதா எழுத்ததி ஒரு நான்கதை இருத்தி. ஓதுவதே எழுதா எழுத்ததி ஒரு நான்கதை இருத்தி. இந்த சோடசில் பாடுகிறார்கள். நாட்டம் பெருவிரல் பதி, நாட்டம் பெருவிரல் பதி என்று வருவது என்பது ஜீவதேக அளவை எடுத்துக் கொள்வதாகும். இதில்தான் காரண தேகம் உள்ளது. இந்த காரணத்தில் தான் ஆன்மா உள்ளது. நமது தெய்வ வேத ஞான முறைகளில் உள்ளூர நாம் வாங்கும்போது அவர்களின் உயிரான தேவ வசனங்களால் நம்மிடம் கீழ் மேலாக உள்ள ஜீவ நாடுகள் இரண்டும் பெருவிரல் அளவுள்ள பிரம்மப்பதியில் பிரணவக்கலையாக மாறி அந்த ஜீவ தேகலில் ஜீவ ஆண்மைகளாக ஆகி தியான எல்லைக்கு இழுத்துச் செல்கிறது. அப்போது நமது ஆன்மா உளம் அளவு ஒரு 4 அங்கல பிரமாணம் என்று தெய்வம் பாடுகிறார்கள். ஏகலை ஏகலை மாகலை ஏவில காதகல்லாவுகுன் நீகலை யாமன் நான்கது நான்காய் முடியும் எல்லாம் அழிவாய். மேகலை மேல் ஏறுவது 9 நெற்பிரமாணம் சோகம் உளவாய் உலகது தூளும் சொல்லும் மண்ணூழி. இப்படி தேவதேகம் ஒட்டி உழவும் எல்லை 9 நெற்பிரமாணம் என்று தெய்வம் நமது பூரணப்பதியில் குறிப்பிடுகிறார்கள். இதே பெருவெள்நாடு எல்லையில் உள்ள பிரணவத்தை ஆன்மீகம் என்ற ஒரு உருவமாக வேதங்கள் அளிக்கிறது. இறைவனின் கிரண ஜோதி மனித உடம்புக்குள்ளே ஆன்மாவாக அமர்ந்திருக்கிறது. இது காரணதேகத்தில் உள்ளது. அதனின் தவவெள்ளம் கொண்டு உன்னை மீட்க ஆக்க நமது குலசாமியான தெய்வங்களால் தான் முடியும். அதனை பற்றி நீ சொர்க்கலோகத்துக்கு மகளுடன் செல்லலாம் என்று பழங்கால ஞான மாமரைகள் இன்று நமது தெய்வ செயலை தீர்க்க தரிசனமாக நமக்கு அறிவித்துதான் வைத்திருக்கிறது. மெய்மை இப்படி இருக்க இந்த இக உலகத்தில் லிங்கம் என்பதை புற உலகில் கல்லில் வெடித்து காட்டுவது இறைப்பிரகாச நற்பயனை எப்படி தரும்? கல்லில் வெடித்து இவர்கள் காட்டுவது இறைப்பிரகாச நற்பயனை எப்படி தரும் என்று தெய்வம் கேட்கிறார்கள். சாத்திரமும் மாமுனிவர்களும் கூறும் இந்த ஆத்மலிங்கத்தின் அளவு பெருவிரல் பதி அளவுதான். ஆனாலும் இதனை புற உலக வழிபாட்டில் மலையளவு பெரிதாக உலோகத்தில் வெடித்து கச்சிலியாக செதிக்கும் இதுவே லிங்கம் என்று கூறும் பொய்ஞானிகள் இதனை வணங்குவதே சிவமயம் என்றும் போதாகரமாக பேசி மக்களை ஏமாற்றுவது மட்டுமல்லாமல் நாட்டின் அரசு ஆட்சி தலைவர்களையும் இந்த வலைக்குள், அதாவது பொய்மை என்ற ஜட வழிபாட்டு ஞானத்தில் ஆக்கிவிட்டு விட்டார்கள். செம்பில் வடித்தோ கல்லில் செதுக்கப்படுவதான லிங்கம் அல்ல இது. இனி முடித்து யாரும் கட்டாத லிங்கம் நெஞ்சக கரத்திலே கட்டும் போது என்றோ என் குருநாதன் மொழிந்தது. இனி முடித்து யாரும் கட்டாத லிங்கம் நெஞ்ச கருத்திலே கட்டும் போது என்றோ என் குருநாதன் மொழிந்தது என்கிறார் என்கிறார்கள் மாணிக்க வாசகன் பட்டினத்தாரம். இதை பற்றி ஆண்டவர் வாக்கியம் ஒன்றில் லிங்கம் என்ற ரூபம் பாவங்களை சங்கரிக்கும் சல்ப வல்லமையும் இருந்து ஒன்னில் உள்ள அது ஒரு தேவரூப வடிவம். இது சத்திய தேக தீபம் சுயம்புவாக உருவாகிய சுயம்பு லிங்கம் அது என்று கோடாயுதக்கூர் நூலில் எடுத்துக் கூறி அழுகிறார்கள். பூரணனான புதியவன் தூதன் பூரண புதையலோள் பொறுப்பே பூரண ஹபீபாம் யாவுகம் அது மேல் கூட்டியே ஆசை கொண்டு தினமும் பூரண மனமாய் கேட்கும் பிற்படிப்போ புவியிட தவன் குளம் ஓங்கி பூரணையில் ஜோதிய அறிவும் பெற்றிரு செல்வமும் உரைய முத்திப்பேருரை தொடரும். நமஸ்காரம்.